அப்படித்தாங்க எதிர் வீட்டில் நான் போயிருந்தேன்னா அந்த பாட்டி திட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஆட்டி ஆட்டி மொளா அரைக்க பாட்டி வந்தானா, பையனுக்கு சோறு போட குட்டி வந்தானா, நீ என்னன்னு நான் போய் கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, காலையிலேருந்து நான் கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு சோறு போட வந்தது என் பேரன் வந்தது இப்படி ஆட்டி ஆட்டிக்கிட்டு சோறு போட வந்துச்சு அப்படின்னு. அதாங்க நான் சொல்கிறேன், இங்கே புதுசாக கல்யாணம் ஆனவங்களா தயவுசெய்து வீட்டில் இருக்கிற வயசானவங்க பாட்டியோ இல்லை அவங்க அப்பா அம்மாவோ யார் என்ன திட்டினாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கன்னத்தில் அரைஞ்சி இந்த கன்னத்தில் அரைஞ்சா இந்த கன்னத்தில் காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அவங்க திட்டுனாங்கன்னா இதில் வாங்கி இப்படியே விட்டுடுங்க. அவங்க வீணா சாபம் கொடுத்து, அவங்களாம் நல்லவங்க, உங்களுக்காக கல்யாணம் ஆகிறதுக்கு தான் நிறைய கடவுள்கிட்டலாம் வேண்டியிருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு நிமிஷத்துக்காக அவங்கள வந்து மரியாதை இல்லாமல் நடந்துக்காதீங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் ரொம்ப நல்லவங்க. அவங்கள எதுவும் செய்யாதீங்க, எதுவும் பேசாதீங்க, எதுவும் திட்டாதீங்க. ப்ளீஸ் எனக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பழமொழிகளை எடுத்து விடுறான்.